Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அதை கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்குது. கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா உப்புமா ரவை, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த தண்ணியில். ஸோ தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூடி போட்டு தனியாக கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு கூட நான் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2லேருந்து ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் காரப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒன்றா. சரி, பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா ரவை வந்துட்டு நம்ம மூடி வச்சது நல்லா சூடாக தான் இருக்கும். இப்போ வந்து இதை கையாலேயே வந்துட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து லைட்டாக நம்ம சப்பாத்திக்கு மாவு நீட் பண்ணுற மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரவை கலவையை வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரே மாவாக வரும். இந்த மாதிரி இப்போது ஒரு வாழை இலையில் நான் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு ரவையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். பெருசாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையில் நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த இலையில வச்சு நல்லா நம்ம மெல்லிசாக நம்ம சப்பாத்தி இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். கையால் தான் தட்டணும். இது ஓரத்தில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தட்டும்போது பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஓரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை காய வச்சுட்டு இலையிலேருந்து அப்படியே அதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டுருங்க. போட்டுட்டு சுற்றி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு இதை 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். அப்போ தோசை திருப்பி வச்சு கேர்ஃபுல்லாக அப்படியே டக்குன்னு திருப்பி போட்டுருங்க. இது பியெல்லாம் செய்யாது, நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து திருப்பணும். திரும்பவும் சுற்றி எண்ணெய் விட்டு இன்னொரு நிமிஷம் அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் அங்கேயும் இங்கேயும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும். நம்ம யூஸ்வலாக சப்பாத்தியெல்லாம் போடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் குக் ஆகி நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இது அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது வந்துட்டு நீங்கள் புதினா சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட வந்து சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்ருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.